இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய சீட் வெரைட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் பேசிக்காகவே ஹியூமன் பாடிக்கு நெசசரி தானே மேம்? நெசசரிங்கிற விட இந்த காலத்தில் நெசசரி அப்படின்னு சொல்லலாம். சியாவும் சப்ஜாவும் ஊற வச்சுட்டு தான் சாப்பிடணும். நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அது அப்படியே ஒட்டிண்டு சோக்கிங் கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால அதை பண்ணவே பண்ணாதுங்க. அது அப்புறம் தண்ணி ஊற்றினா கூட அந்த ஒட்டின்றது போகாது. ஓகே மேம். இது போக வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளேக் சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரியலி அது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா மேம்? பேசிக்காக விட்டமின் இ இதிலெல்லாம் இருக்குது. அதனால ஹேர் க்ரோத்தை பற்றி சொல்கிறாங்க. மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஆல் சீட்ஸ். ஸோ மெக்னீஷியம் வந்து ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத், மென்டல் ஹெல்த்து, டயபெட்டிஸ் எல்லாத்துக்குமே நல்லது. ஜிங்க் எடுத்திங்கன்னா இது இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி. அண்ட் பம்கின் சீட்ஸும் கூட இப்போ இருக்குல்ல மேம், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்? இப்போ பம்கின் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக நம்மளோட பூஷ்ணிக்காவோட விதை, புரியுதுங்களா? ஆஷ் கோட்னு சொல்லுவோம், பூஷ்ணிக்காவோட விதை. இதுவுமே மேலே வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும் சில சமயம். இல்லை வாட்டர்மெலன் சீடும் பச்சையாக இருக்கும். சில இடத்துல அந்த பச்சையை எடுத்துட்டு வெள்ளையாக கொடுப்பாங்க பம்கின் சீட்ஸ். இது மற்ற சீடு மாதிரியே தான். இதில் குட் ஃபேட் இருக்குது. அண்ட் அந்த தோலோடு எடுத்துக்கிறதே நார் சத்து நிறைய வருது. தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் வரும். ஓகே மேம். இந்த சீட்ஸை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நிறைய பேர் மார்னிங் இது மட்டும் வந்துட்டு எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அது ஹெல்த்தி தானா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுக்கிறது? அவங்க சீட்ஸ் மாத்திரம் எடுக்க மாட்டாங்க. அதில் ப்ரோட்டீன் பவுடர் போடுவாங்க, ஏதாவது ஒரு பழம் போடுவாங்க, பால் போடுவாங்க. இப்போ பழமும் பாலும் சேர்த்து சாப்பிட்றது ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா விருத்த ஆகாரா அப்படின்வாங்க. அதாவது சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் தாரிணி கிருஷ்ணன் மேம் தான் இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ. ஓகே மேம். நிறைய சோஷியல் மீடியாஸில் நம்ம பார்க்குற விஷயம் ஒன்று தான். இப்போ வந்துட்டு நிறைய ஹேர் ஃபால்லாம் நிறைய பீப்புள்ஸ்க்கு இருக்கிறனால ஒவ்வொருத்தங்க அட்வைஸ் பொறுத்து சீட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய சீட் வெரைட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் பேசிக்காகவே ஹியூமன் பாடிக்கு நெசசரி தானே மேம்? நெசசரிங்கிற விட இந்த காலத்தில் நெசசரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எள்ளுங்கிறது நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு வரோம். ஏன்னா கருப்பு எள்ளு எடுத்திங்கன்னா இதில் அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, இதில் வந்து அந்த இருக்கிற கொழுப்பு சத்து ரொம்ப நல்லது, நார் சத்து இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயுமே நல்லது. பட் இந்த காலகட்டத்தில் நிறைய ப்ராசஸ்ட் உணவு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சில விட்டமின், மினரல் டெஃபிஷியன்சிலாம் நிறையா வருது. ஸோ ஒரு 4 டீஸ்பூன் நீங்கள் சீட்ஸு ஒரு நாளைக்கு 2 வித சீடு இல்லை 1 வித சீடு கூட எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வருது. அதை பற்றி சொல்கிறோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸையும் ஜென்ரலாக எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற கொழுப்பு சத்து இருதய நோய்க்கு நல்ல கொழுப்பு சத்து. ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சீட்ஸை எடுத்தால் கூட உப்பு போட்டு வாங்காத பிளெயின் சீட்ஸாக வாங்கிட்டு யாருக்கு வேணுமோ அதை ஊற வச்சு சாப்பிடுங்க. ஊற வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு டைஜஷன் நல்லா இருந்தால் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ், சியாவும் சப்ஜாவும் ஊற வச்சுட்டு தான் சாப்பிடணும். நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அது அப்படியே ஒட்டிண்டு சோக்கிங் கூட ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால அதை பண்ணவே பண்ணாதுங்க. அது அப்புறம் தண்ணி ஊற்றினா கூட அந்த ஒட்டின்றது போகாது. ஏன்னா அது ஒட்டிக்கும், கொஞ்ச நாள் ஆகும், அது பெருசாகி அப்புறம்தான் அது வந்து வெளில வரும். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் ரெண்டும் மினிமம் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லை முடிஞ்சதுன்னா அதுக்கு மேலே கூட ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம்.
இது வந்து ஊற வைக்க வைக்க நல்லா உப்பிடும். ஸோ நீங்கள் 1 டீஸ்பூன் சீடை எடுத்தால் அது கிட்டத்தட்ட 1/4 கப்பு உங்களுக்கு வந்துடும். இது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வயிறு ஒப்ப போகுது. இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட நிறைய ஒபேசிட்டி, ஓவர் வெயிட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இது நல்லது. வந்து இப்போ ஒரு 18 வயசு 13 வயசு இருக்கிறவங்க ஒரு பிட்ஸா பர்கர் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சியா சீட்ஸை ஊற வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் பால் இல்லை ரெகுலர் பால் போட்டு அதில் கொஞ்சம் நட்ஸு போட்டு ஒரு புடிங் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக்கு, ஹெல்த்தி ஸ்நாக் அந்த மாதிரி பண்ணலாம். சப்ஜா சீட்ஸை பொறுத்த வரலும் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் லைம் புழிஞ்சிட்டு யாருக்கு ஏலப்பொடி போட முடியுமோ போட்டு குடிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த குங்குமம் அதை போட்டு குடிக்கலாம். இது வந்து யார் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஏன்னா உப்பு சத்தும் அவங்களுக்கு வரும், ஏன்னா தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, பட் வேர்க்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது வெயில் இடம். ஸோ அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா ஹைட்ரேஷனும் வரும், அவங்களுக்கு சோடியமும் வரும், இந்த விட்டமின் சியில் இருக்கிற பொட்டாசியமும் வரும். அண்ட் அந்த சீடை நம்ம கொஞ்சம் அப்படி கடித்து சாப்பிட்றதுனால நம்ம வந்து ஏதோ சாப்பிட்றாப்புல இருக்கும். ஸோ ஃபாஸ்டிங் போது இது ரொம்ப நல்லது. பட் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சு தான் சாப்பிடணும். ஓகே மேம். இது போக வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளேக் சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரியலி அது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா மேம்? பேசிக்காக விட்டமின் இ இதிலெல்லாம் இருக்குது, அதனால ஹேர் க்ரோத்தை பற்றி சொல்கிறாங்க. மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது எல்லாத்துலேயுமே, ஆல் சீட்ஸ். ஸோ மெக்னீஷியம் வந்து ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத், மென்டல் ஹெல்த்து, டயபெட்டிஸ் எல்லாத்துக்குமே நல்லது. ஜிங்க் எடுத்திங்கன்னா இது இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி. இந்த காலத்தில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, ஏன்னா புரத சத்து கம்மியாக எடுக்கிறாங்க. அதனால இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் எதிர்ப்பு சக்தி. இப்போ பார்த்தீங்கன்னா கரோனா போது எல்லாருமே ஜிங்க் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க, விட்டமின் சி அண்ட் ஜிங்க்கு. ஸோ ஜிங்க் இருக்குது எல்லா சீட்ஸ்லையுமே. ஸோ இது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீடில் ஒரு நன்மை. இப்போ சன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். உலகத்திலே நம்ம இந்திய நாடு ஃபஸ்ட்டு எதில் இருக்குன்னா இருதய நோயில். அதனால அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து பாரம்பரிய எண்ணெய், நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் சூரியகாந்தி எண்ணெயும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சூரியகாந்தி எண்ணெய்? அதில் இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதை நம்ம நல்லெண்ணெயோட நம்ம வந்து ஒரு உணவு நல்லெண்ணெய், ஒரு உணவில் இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இருதய நோய் வராத தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு வருது. ஸோ அதுதான் சன்ஃப்ளவர் சீட்ஸோட மகத்துவம். இப்போ நீங்கள் அடுத்தது சொன்னது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ப்ரௌனாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ஒரு தட்டையாக இருக்கும், புரியுதுங்களா? இதை ஆலி விதைன்னு கூட சொல்லுவாங்க. இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா விதையை பொறுத்த வரலும் இப்போ ஒரு எண்ணெயே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு வாடை வரும், அது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா அது கெட்டு போயிடுச்சு, அந்த எண்ணெய் கெட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தான் சீட்ஸும். ஏன்னா சீட்ஸ்லேருந்து தானே நம்ம எண்ணெய் எடுக்கிறோம். ஸோ இந்த சீடுமே ரொம்ப நாள் இப்போ வந்து ரோஸ்ட் பண்ண சீடு இல்லை அதில் ஏதாவது போட்டு அது வந்து மசாலா போட்டு விற்கிறாங்க. அந்த சீடு நீங்கள் வாங்கறச்சே ஏற்கவே ரொம்ப நாள் அது ஆயிடுச்சுன்னா ஒரு வாடை வரும். அந்த வாடை வந்தால் வேண்டாம், கெட்டு போன சீடை சாப்பிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் பச்சை சீடு வாங்க, அது கெட்டு போக அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம வந்து மூந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீடை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அப்படியே கடித்து சாப்பிட்டுடுறாங்க. அது கடிக்க முடியாது அந்த அளவு, அதோட வெளி கோட்டிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டு வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதை எதில் வேணால் போட்டு சாப்பிடுங்க. தயிரோ மோரோ காய் எதில் வேணால் நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பெனிஃபிட் பெட்டர். ஏன்னா அதில் நார் சத்தும் இருக்குது, குட் ஃபேட்டும் இருக்குது, விட்டமின்ஸும் இருக்குது, மினரல்ஸும் இருக்குது. அதனால கட்டாயம் ஃப்ளாக்ஸ் சீடில் பெனிஃபிட் இருக்குது. அண்ட் பம்கின் சீட்ஸும் கூட இப்போ இருக்குல்ல மேம், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது?
இப்போ பம்கின் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக நம்மளோட பூஷ்ணிக்காவோட விதை, புரியுதுங்களா? ஆஷ் கோட்னு சொல்லுவோம், பூஷ்ணிக்காவோட விதை. இதுவுமே மேலே வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும் சில சமயம், இல்லை வாட்டர்மெலன் சீடும் பச்சையாக இருக்கும். சில இடத்துல அந்த பச்சையை எடுத்துட்டு வெள்ளையாக கொடுப்பாங்க பம்கின் சீட்ஸ். இது மற்ற சீடு மாதிரியே தான், இதில் குட் ஃபேட் இருக்குது. அண்ட் அந்த தோலோடு எடுத்துக்கிறதே நார் சத்து நிறைய வருது. தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் வரும். ஓகே மேம், இந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி இன்டேக் பண்ணால் நல்லது மேம்? இப்போ நிறைய பேர் கீழே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் அப்படியே ராவாகவே சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி வந்துட்டு இன்டேக் பண்ணால் அது உடம்புக்கு ஹெல்த்தி மேம்? ராவாக சாப்பிட்டு உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும்னா அதான் பெஸ்ட். ஃப்ளாக்ஸ் சீடை தவிர சியா சீட், சப்ஜா சீட் சோக் பண்ணணும். மற்ற சீட்ஸ் எல்லாம் ராவாக சாப்பிட்டு உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுதுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ரெண்டாவது, உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகலைன்னா சோக் பண்ணுங்க, அதாவது ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு அப்புறம் நீங்கள் சீட்ஸை சாப்பிட்லாம். இது அடுத்த விதம். மூணாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் எப்போ சாப்பிட்றதுன்னா, உங்களுக்கு எப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணுதோ, ஒரு சமோசா, கட்லெட், கச்சோரி, அந்த டைமில் நீங்கள் 4 டீஸ்பூன் சீட்ஸை சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வயர் ரொம்பிடும், உங்களுக்கு ஸ்நாக் தேவையே படாது. அண்ட் இது ஹெல்த்தி ஃபுட். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது இன்னும் பெட்டர். உங்களுக்கு இல்லை இன்னும் நிறையா வேணும்னா அந்த சியா சீட் புட்டிங் மாதிரி அந்த மாதிரி பண்ணி அது மேலே மற்ற சீட்ஸை நீங்கள் மேலே போட்டு அந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். ஓகே மேம், இந்த சீட்ஸை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நிறைய பேர் மார்னிங் இது மட்டும் வந்துட்டு எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அது ஹெல்த்தி தானா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுக்கிறது? அவங்க சீட்ஸ் மாத்திரம் எடுக்க மாட்டாங்க, அதில் ப்ரோட்டீன் பவுடர் போடுவாங்க, ஏதாவது ஒரு பழம் போடுவாங்க, பால் போடுவாங்க. இப்போ பழமும் பாலும் சேர்த்து சாப்பிட்றது ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா விருத்த ஆகாரா அப்படிம்பாங்க. அதாவது சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மில்க் ஷேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்கனிங் சூப்பில் பண்ணுற அந்த திக்கனிங் க்ரீம் சூப்பு இதெல்லாம் வந்து யாருக்கு டைஜஷன் நல்லா இருக்கோ எப்பாவது சாப்பிட்லாம். பட் டெய்லி இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான், டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் சீட்ஸை போட்டு வெறும் நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க் இல்லை சோயா மில்க் இல்லை ஒரு மில்க்குமே போடலை, வெறும் நீங்கள் பழத்தை போட்டு பீட் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகே மேம், இப்போ தொடர்ந்து இருக்கிற டவுட் என்னென்னா சப்ஜா சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்றதான். அண்ட் இதில் ரெண்டில் எது வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு நிறையா ஹெல்ப் பண்ணுது மேம்? டெஃபினட்டாக சப்ஜா சீட் சியா சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சியா சீட் ஜாஸ்தி உப்புது சப்ஜா சீடை விட, அதனால ஒரு அளவுக்கு வெயிட் லாஸ்க்கு அது பெட்டர். ஏன்னா 1 டீஸ்பூன் எடுத்தாலே உங்களுக்கு 1/4 கப் ஆகிடுது, அதனால உங்களுக்கு நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் கேலரிங்கிறது கம்மி தான். அண்ட் அதில் பல விஷயம் புட்டிங் மாதிரி பண்ண முடியுது, அதனால அது பெட்டர். பட் ரெண்டுமே நல்லது தான். ஏன்னா ஃபாஸ்டிங் பண்ணுறீங்கன்னா சப்ஜா சீட்ஸ், ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இந்த சீட்ஸ் எல்லாம் நிறைய இன்டேக் பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா மேம்? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நார் சத்து நீங்கள் குறைவாக எடுத்துகிட்ருக்கீங்க, வெஜிடபிளே ஒரு 2 டீஸ்பூன் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஃப்ரூட்ஸு வாரத்தில் ஒரு தடவை தான் எடுத்துகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த முழு தானியம்லாம் முன்னாடி எடுக்கவே இல்லை, திடீர்னு நீங்கள் சீட்ஸ் எக்கச்சக்கமாக எடுத்தால் உங்களுக்கு டயரியாலாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் உடம்பு நார் சத்துக்கு பழகலை. பட் நீங்கள் டெய்லியே காய் எடுத்துக்கிறீங்க, கீரை வாரத்தில் 2 தடவை, நிறைய பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் ரெகுலராக எடுக்கிறீங்க, பூஷ்ணிக்காய், சோரைக்காய், அப்போது நீங்கள் சீட்ஸும் எடுத்தால் ப்ராப்ளம் வராது. பட் நிறையாங்கிறதே கிடையாது, 4 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு தான் மேக்ஸிமம். 2 ஆரம்பிக்கலாம், 1 ஆரம்பிக்கலாம், மெதுவாக 3, 4 அதோட ஸ்டாப். ஓகே மேம், இப்போ பர்சனலாக ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர்கிட்ட இருந்தே ஒரு கேள்வி அப்படின்னா வந்துட்டு ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு எந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்? எல்லா சீட்ஸுமே நல்லது தான். பட் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு ஃப்ளாக்ஸ் சீடை ஊற வச்சு அதை வந்து நல்லா குழன்னு ஆக்கி அதை தலையில் போட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவு எனக்கு தெரியாது. ஓகே மேம், இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம சீட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கணுன்றதை பார்த்தோம். உங்கள் நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ.